சட்டத்தை உருவாக்கியதாகும். இந்த இலக்குகளை அடைவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகளுக்கான ஓர் ஆணையத்தை நிறுவியது. மனித உரிமைகளுக்கு ஒரு ஆணையம் இருக்கு. மனித உரிமைகளுக்கு ஐக்கிய நாடுகள் நிச்சயமா குரல் கொடுக்கும். உரிமைகள் உனக்கு ஏதாவது மாறுபடும் பொழுது, உனக்கான உரிமைகள் உன்னை விட்டு பறிக்கப்படும் பொழுது உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகளும் நிச்சயமா உனக்கு உதவிட்டு வருவாங்க. எந்த சந்தேகமும் இல்லாத. இது மார்க் பண்ணிருக்க இந்த கொஸ்டின் படி கண்டிப்பா அது வரும். ஒன் வேர்டா நீ படிச்சுக்கோ. வாழ்வியல் உரிமைகள், நம்ம வாழ்வதற்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு? அதுக்கு சிவில் அரசியல் உரிமைகள், வாழ்வியல் படிச்சோம் 4 இருக்கு. வாழ்வியல் உரிமைகள், அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள், கலாச்சார உரிமைகள். இத்தனை உரிமைகள்: வாழ்வியல் உரிமைகள், அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள், கலாச்சார உரிமைகள். வாழ்வியல் உரிமைகள். வாழ்வியல் உரிமைகள் என்ன? ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தின் சட்டங்களால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுகிறது. ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? இப்போ ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு துணி, பொங்கலுக்கு கருவாரம் கொடுக்குறாங்களா? ரேஷன் கார்டுக்கு தம்பி வாப்பா கொடுக்குறா மட்டும் சொல்லி கலந்துருக்கோம். இப்போ மனித உரிமைகளுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, ரேஷன் கொடுக்குறாங்க. வாமா உள்ள வாமா உள்ள வா. ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த உரிமைகள் என்ன அர்த்தம்? மனித உரிமைகளுக்கு அரசாங்கத்தால் சட்டம் உள்ள வாமா அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் உரிமைகள். இந்த உரிமைகள் வந்து அனைவருக்கும் சமம். உனக்கும் சமம், ஓவியனுக்கு சமம், குழலுக்கு சமம், ஷேருக்கு சமம், எனக்கும் சமம். எனக்கு ரேஷன் கார்டு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா உனக்கும் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு உதவி அரசாங்கத்தில் செய்யறாங்கன்னா உனக்கும் செய்வாங்க. அப்போ இது எல்லாமே வாழ்வியல் உரிமைகள். நம்ம வாழ்வதற்கான உரிமைகள் அரசாங்கத்தால் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்குறாங்க. நீ இப்ப கை வச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீ டாக்டர் ஆக, கண்டிப்பா நீ டாக்டர் ஆக, நீ கலெக்டர் ஆக, நீ நினைச்சது நீ நடக்கும் உனக்கு வாழ்க்கை. அப்ப 4 பேர் பார்க்கும்போது பேசுவாங்க எல்லாரும் வந்து. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி ஒரு கை வச்சுட்டு இருப்ப, கையெல்லாம் இப்படி வைப்ப. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. கவனமா எழுத பார்க்கணும், என்ன பார்க்கணும். அப்பதான் நாளைக்கு உனக்கு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க முகத்தை நீ நேருக்கு நேரம் பார்க்கலாம். அவங்க சொல்லி கொடுக்கறது உனக்கு புரியும். நீ வாடகை வீட்டுல இருக்க, நீ சொந்த வீடு நீ வாங்கணும். புரியுதா? மாமா உட்காருமா, அமைய கொடுக்கும். 2 நிமிஷம் உட்காந்து சொல்லுமா. பாஸ் பண்ணப்பா வீடியோவை.